சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி நேயர்கள் பிறருக்கு உதவி செய்வதில் தன்னலம் கருதாது செயலாற்றும் பண்பு கொண்டவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இவர்களுக்கு சூரிய பகவான் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இந்த தை மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்வார். பாக்கியஸ்தானம்ன்றது முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதாவது தாத்தா பாட்டி வழிகளில் இருந்தும் தந்தை வழி முன்னோர்கள் மூலயமா அனுகூலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியாக அமர்ந்து இருக்கிறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் உண்டாகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வதனால 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயன மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்வதனால எதுலையும் நிதானமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. குடும்பத்தில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிடையே உண்டாகக்கூடிய வீண் வாக்குவாதங்களில் நிம்மதி குறையும். முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்துடன் இருப்பது நல்லது. சுபகாரியங்களில் தாமதம் நிலை உண்டாகும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் நம்பியவர்களே